திருமணம் இம்மை மறுமை நலன்களை என்றும் மருளும் திருமணம். அழகு மதுரை தென்றலே அங்கையர்கண் அம்மையே சங்கரனார் துணைவியே சாம்பச்சிவன் தலைவியே கங்கை சூடும் நாதன் மேல் காதல் கொண்ட தேவியே மங்களங்கள் அருளுகின்ற அகிலம் போற்றும் திருமணம். காஞ்சனையாய் அன்பிலே கனிந்தாள் தேவி ஞானமாய் வாஞ்சையுடன் பணிந்தனர் வானவரும் யாவரும். முறுவல்லவள் இதழ்களில் மூன்று தனம் மேனியில் கண்ட மன்னன் திகைத்தனன் கடவுள் வானில் செப்பினன் என்று இவள் கணவனை எதிரில் இவள் காண்பளோ அன்று இவள் ஒரு தனம் மறையும் என்று கூறினன். ஆயகலைகள் யாவையும் அழகு மீனாள் கற்றனள் தாண்டி நாட்டின் அரசியாய் பட்டம் சூட்டிக் கொண்டனள். அசையும் தென்றல் வடிவமாய் திசைகள் எட்டும் வென்றனள் தேசம் யாவும் வென்றனள் அன்னை மயம் சென்றனள். வெல்ல வந்த தேவியை வென்று விட்ட ஈசனும் மெல்ல இதழ் மலரவே தனம் ஒன்று மறைந்ததே. வெள்ளியம் பலத்திலே வித்தை காட்டும் நாதனை கண்ட மீனாள் கண்களில் காதல் பொங்க பணிந்தனள். கயல்விழியின் அழகினை கண்ட ஈசன் மயங்கினன் மயில் அவளை கவரவே எழில் வடிவம் கொண்டனன். சுந்தரனாய் மாறினன் சொற்கலிங்கமாகினன் கண்ட தேவி மயங்கினள் காஞ்சனையும் மகிழ்ந்தனள். இவளைப் போன்ற அழகியை உலகோர் கண்டதில்லையே அழகில் சொக்கி ஈசனும் அன்றே சொக்கன் ஆகினார். அண்ணன் மாலும் பிர்மனும் மகிழ்ந்து மதுரை மண்ணிலே பெருமை பொங்க திருமணம் முடித்திடவே விரைந்தனள். புரோகிதமும் செய்திட பிரமதேவன் வந்தனன் பாரில் மக்கள் யாவரும் பக்தியோடு கூடினனர். தஞ்சை பூமி கீற்றினால் தரணி எங்கும் பந்தலாம் மஞ்சள் வாழை மாவிலை மதுரை எங்கும் ஒளிருதாம். விஞ்சும் எழில் வண்டமாய் வீதியாவும் விளங்குதாம் கொஞ்சும் அழகு வடிவுடன் கூடல் நகர் துலங்குதாம். நல்ல மனம் கண்டிட நாளிகையை பார்த்தனர் உரிய நேரம் வந்தது உன்னதங்கள் நிகழ்ந்தது. அறியாமலும் தங்கையின் அழகுக்கையை பற்றியே பெரிய தெய்வம் ஈசனின் பிரிய கையில் சேர்த்தனன். எங்கும் வேதம் மோதிட வாழ்த்து மலர்கள் சொரிந்திட மங்கை மீனாள் திருமணம் மதுரை மண்ணில் நிகழ்ந்தது. செட்டி நாட்டு சமையலாம் சிறப்பு மிக்க வகைகளாம் பட்டி தொட்டியாவிலும் பந்தி போட்டு வரிசையாம். குன்றுகளாய் சாதமாம் குளம் குளமாய்
மலரிலே குறைவிலாத அன்னமா செய்த உணவு மிகுதியாய் சேர்ந்து விட்ட தன்மையால் உய்ய வழிகள் சிவனிடம் உரிமையோடு கேட்டனர். சிவகணத்தில் ஒருவனை சிவனும் அங்கு அனுப்பிட ஒரு கணத்தில் யாவையும் உண்டு ஏப்பம் போட்டனன். தண்ணி தாகம் எடுக்கவே தவித்து அவன் அலைகையில் எண்ணம் நிறைவேற்றிட ஈசன் மனம் வைத்தனன். கையை வைக்கச் சொல்லியே வைகை வரச் செய்தனன். வைகை பெருகி வந்ததால் மதுரை மண்ணும் மகிழ்ந்தது. மொய் எழுதும் வரிசையில் வையம் யாவும் நின்றது. கையில் பெற்ற தாம்பூலம் கடவுள் தந்த பெருவரம். அம்மையப்பன் திருமணம் அகிலம் போற்றும் திருமணம். இம்மை மறுமை நலன்களை என்றும் அருளும் திருமணம். உண்மையோடு கேட்டவர் ஊழை வெல்வர் நிச்சயம். மெய்யாய் மேன்மை பெறுவரே மேலும் நன்மை அடைய